தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, துரைமுருகனோட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, விவரங்கள். கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1,40,00,000 ரூபாய் சொத்துக்களை சேர்த்ததாக 2011ஆம் ஆண்டு அவர் மீதும் அவருடைய மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராகவும் பதிவுகள் என்பது பதிவு செய்யப்பட்டது முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த வழக்கிலிருந்து கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவியை விடுவித்து உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றமானது மற்றொரு உத்தரவை பிறப்பித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி 2 பேருமே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். மேலும் அந்த ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தனக்கு எதிராக விசாரணையை முடிப்பதற்கான ஒரு 6 மாதங்கள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிடிவாரண்டும் பிரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்து அவர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த நீதிபதி திவாகர் தத்தா அமர்வானது அந்த மனுவை பரிசீலனை செய்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையை விதித்து உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கும் தடை என்பது தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிப்பதற்கான நோட்டீஸை அனுப்பி வழக்குடைய விசாரணையை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது ஒத்திவைப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, இது குறித்த விவரங்களுக்காக.